பார்த்ததுமே வாய் ஊறுற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்ட்டான பூண்டு ஊறுகாங்க. இது பிடிக்காதவங்க ஆளே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டோட ரேட்லாம் கம்மியாயிடுச்சுல, அப்போ கண்டிப்பாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செஞ்சுட்டாங்கன்னு பார்த்துருவோமா? பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு 1/2 ஸ்பூன் போல் கடுகு, 1/2 ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு, அதோட 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டுங்க. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ இதிலே வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமேட்டு 1/2 கப்பு போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெரிய பூண்டு அப்படின்னா 1-2 வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு இதை அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும், அப்பப்போ மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லாமே ஒரே கலரில் லைட்டாக அந்த ப்ரௌன் கலரில் மாதிரி ஆகணும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப்பு போல் பூண்டை நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக மட்டும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே இதில் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்துட்டு ஊற வச்சு அந்த தண்ணிலாம் எடுத்துகிட்டு புளியை மட்டும் தண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பூண்டு வந்து நல்லா இந்த லைட்டாக அந்த கோல்டன் கலர் வந்திருக்குல்ல, இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமேட்டு புளி சேர்த்துக்கோங்க. அந்த புளியோட பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதோட பச்சை வாசனைலாம் போகத்தட்டிக்கு லைட்டாக கொதிக்கட்டுக்கும். இந்த டைமில் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனைலாம் போகத்தட்டிக்கு நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் போகத்தட்டிக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நான் வந்துட்டு காரத்துக்காண்டி ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூளும் அதோட கலருக்காண்டி வந்து நான் வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் கலருக்காண்டி தான் போட்டிருக்கேன். இது வந்து எந்த ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் கொடுக்காது. இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதிக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசல்லாம் போகிறக்காண்டி தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றிடாதீங்க. ஏன்னா அது வந்து சுண்டி வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதோட டேஸ்ட்டுக்காண்டி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். அதோட அது கொதிச்சு வர டைமில் கொஞ்சமாக மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலாக வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்துறாதீங்க, நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்துறாதீங்க. வெல்லம் மட்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்லா சுருளாக வதக்கி விட்டுட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் டேஸ்டான பூண்டு ஊறுகாய் தொக்குங்க. இது எப்படி வேணாலும் சொல்லலாம், எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக தயிர் சாதம், லெமன் ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.